ஜெபம் பண்ணிட்டு பைபிள் ஃபஸ்ட்டு வந்த உடனே அப்படி நிற்போம். கொஞ்ச நேரத்தில் ஏதாவது துக்க செய்தி கேட்டனா அப்படியே ஸ்வங்கின்னு ஆகிடும். இதுதான் யார் நீதி? சுயநீதி. சொல்லுங்கள், இது யார் நீதி? என் நீதி. அதுதான் சுயநீதி. ஆனால் தேவ நீதி என்பது எப்படின்னா, எல்லாம் கல்வாரி சிலுவையிலே அவர் எனக்காக செய்து முடித்து ஒன்று கொடுத்ததினால் நான் நீதிமானாக எதையாவது ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? அதிகாலையிலேருந்து நான் தேவனை தேடணும். நான் பரிசுத்தமாக இருக்கணும். நான் ஜெபம் பண்ணணும். 24 hours நான் தேவனையே நான் துதிக்கணும். நான் தேவனை ஸ்தோத்திரித்து கொண்டிருக்கணும். எப்போதும் அவரை கொடுத்தே நான் இருக்க பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீதிமான் என்ற ஃபீல் உங்களுக்கு வருது. எதையாவது கொடுத்து சொல்லுங்கள், எதையாவது கொடுத்து எதையாவது நான் செய்யணும். அதுதானே உங்களுடைய இது. நான் ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன், இயேசு பாவமானாரா? வாக்கு தத்துவம் அதை போய் நீங்கள் ஜெபத்தில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை எப்படி வைக்கணும்னா, படிக்க பார்த்து ஆமேன்னு சொல்லணும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் நான் ஏற்றுக்கொண்டதுனால, அவர் எப்படி என் பாவங்களை ஏற்றுக்கொண்டதால சிலுவைக்கு போனாரோ, அவரை நான் ஏற்றுக்கொண்டதால அவர் பிள்ளையாக உக்காந்ததுனால உபத்திரமோ வியாகுலமோ எதுவுமே வராது. அப்படி வரா மாதிரி இருந்தாலும் அதுலேருந்து நம்மளுக்கு என்ன வருது? ஜெயம் கொள்கிறவர்களாக தான் இருக்கிறோமே கண்டி அதிகம் வெற்றி கொடி தான். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். இன்றைய நாள் தான் இந்த சபைக்கு நான் புதுசாக வரவங்க இருக்கிறீங்களா? இன்றைக்கி தான் புதுசாக நாங்கள் வரோம் இந்த சபைக்கு. யாராக இருக்கீங்களா? இன்றைக்கி தான் உள்ளே வரோம். வந்திருக்கீங்களா? ஓகே, 2 பேர் இருக்காங்க. போன வாரம் ஒரு தம்பி வந்தாப்புல, 3 பேர். அவர்களை கரங்களை தட்டி நான் உற்சாகத்தோடு வரவேற்போம். அங்கே கர்த்தர் உங்களை இப்போது இருக்கிற பார்க்கிலும் இன்னும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை பெருக செய்வார் என்ற வார்த்தையின்படி நான் ஆசீர்வதிக்கிறேன் உங்களை. சிறு பிள்ளைகள் இந்த வாரம் ஜெபம் மண்டே வீட்டில் தானே இருக்கிற மண்டே சிஸ்டர் சூசன், மண்டே டியூஸ்டே மோசஸ் ஸ்கூல் இருக்கா? வெனஸ்டே ஓகே, வெனஸ்டே சாம், தேர்ஸ்டே வந்து பிரதர் ஜான், சாட்டர்டே வந்து சிஸ்டர் எஸ்தர். ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். நான் வார்த்தைக்குள்ளாய் செல்வோம். ஏசாயா 54 அதிகாரம் 14 வசனம். ஒரு 10 நிமிஷம் தேவனை தியானித்துட்டு. ஏசாயா 54. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். இது ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாக தேவன் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை இது. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய்,
அது உன்னை அணுகுவதில்லை. சொல்லுங்கள், இனியே என் வாழ்க்கையில் பயம் என்றது. எத்தனை பேர் பயந்து கொண்டு இருக்கிறீங்க சில விஷயத்தை குறித்து? அதான் கர்த்தர் பேசுகிறார். எந்த ஒரு இதுவும் இல்லை, ஆனாலும் இருதயம் வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு துக்கம் நிறைந்த மாதிரி, ஏதோ அடைக்கிற மாதிரி. எத்தனை பேருக்கு அந்த இது இருக்குது? நானும் யோசித்து பார்க்குறேன், ஒன்றுமே இல்லையே நம்மளுக்கு, தேவையில்லையா? ஆனாலும் ஏன் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகுது, அப்படியே அடைக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு ஒரு ஏதோ ஒரு பயம் ஐயோ நம்மளுக்கு ஏதோ ஆயிடுமா? யாருக்கு அந்த இதெல்லாம் இருக்குது? கர்த்தர் சொல்கிறார் உங்களை பார்த்து, இனி அந்த பயத்திற்கு நீ பக்கம் கூட போக மாட்ட. உங்கள் வாழ்க்கையில் பயம் இல்லாத இருப்பீங்க. பயம் பிசாசு கொண்டு வர வாழ்க்கை அது, புரியுதுங்களா? கர்த்தர் உங்களை சொல்கிறாரு, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். சொல்லுங்கள், நான் நீதியினால். என்ன நீதி? சொல்லுங்கள், என்ன நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பேன்? தேவனுடைய நீதியினால் நான் ஸ்திரப்பட்டிருப்பேன். என் சுயநீதி அல்ல, தேவ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பேன். ஸ்திரப்பட்டிருப்பேன்னா ஸ்ட்ராங். சொல்லுங்கள், ஸ்ட்ராங். யாராக இருக்கும் உங்கள் நீதி மேலே ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க? யார் தேவ நீதி மேலே நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு சொல்கிறீங்களா? நான் தேவ நீதி மேலே ஸ்ட்ராங்காக இருப்பேன். ஏன்னா என் நீதி மேலே நான் ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேன். அது இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும், சாயந்தரம் மத்தியானம் ஆச்சுன்னா வாடா மலர் வாடின மலராக ஆகிடும். கரெக்டாக ஜோமன்ட்டு பைபிள் ஃபஸ்ட்டு வந்த உடனே அப்படி நிற்போம். கொஞ்ச நேரத்தில் ஏதாவது துக்க செய்தி கேட்டோன்னா அப்படியே ஸ்வங்கின்னு ஆகிடுவோம். இதுதான் யார் நீதி? சுயநீதி. சொல்லுங்கள், இது யார் நீதி? என் நீதி. அதுதான் சுயநீதி. ஆனால் தேவ நீதி என்பது எப்படின்னா, எல்லாம் கல்வாரி சிலுவையிலே அவர் எனக்காக செய்து முடித்து ஒன்று கொடுத்ததினால் என்னை இப்போ எப்படி ஆக்கியிருக்கிறாரு? நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். நீதிமானாய் மாத்திரமல்ல, நீ அந்த நீதிமான் நீ நம்ப மாட்டடா சில டைமில். அதனால் நீ என்ன பண்ணணும்? நீதியினால் ஸ்திரப்பட்டு இருக்கணும். என் வாழ்க்கையில் இனி கொடுமைக்கு, சொல்லுங்கள், கொடுமை என் பக்கம் வராது. அது கொடுமை எங்கேயோ போயிடுச்சு. அது என் கண்ணில் கூட பார்க்க முடியாது. அது அவ்வளோ தூரமாக இருக்குது, புரியுதுங்களா? கொடுமைக்கு தூரமாவாய் பயம் இல்லாது இருப்பாய். இந்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு வேணும்? நான் பயம் இல்லாது இருப்பேன். என் வாழ்க்கையில் பயம் இல்லாது இருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அந்த திகிலும் கொடுமையானது. பயத்தை விட திகில் ரொம்ப கொடுமை. எத்தனை பேர் கரெக்டுன்னு சொல்கிறீங்க? திகிலுக்கு தூரமாவாய். கர்த்தர் சொல்கிறாரு, அது உன்னை அணுகுவதில்லை. உன் பக்கமே வராது. எதை குறித்து பயப்படுறீங்க? உங்கள் பிள்ளைகளை குறித்து பயப்படுறீங்களா? ஒன்றும் நடக்காது. தைரியமாக இருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்கிறவர் அவரே. இது எத்தனாவது வசனம்? ஏசாயா 54ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சொல்லுங்கள், என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. முந்தின வசனம் அதுதான் சொல்லுது. முந்தின வசனம் வேமா 54:13. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய, மறுபடியும் சொல்லுங்கள் எல்லாருமே, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதானம், சொல்லுங்கள், பெரிதாக இருக்கும். சும்மா சொல்ல, பெரிதாக இருக்கும்னா பெரிதாக இருக்கும் அப்படி சொல்லக்கூடாது. அப்பா அது ரொம்ப பெரிதாக இருக்கும். கடந்த கால வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா புள்ளையை குறித்து அவ்வளோ கவலை. ஏன் பாஸ்டர்மார்களுக்கே பிள்ளையை குறித்து என்ன ஆக போகிறாங்களோ ஏதாக போகிறாங்களோ அவ்வளோ கவலை. ஆனால் அது என் வாழ்க்கையில் நடக்காது. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். நான் எனக்கு சொல்லிக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த கஷ்டம் எனக்கு வராது. என் வாழ்க்கையில் அது நடக்காது. இதுவரையிலும் உங்கள் பிள்ளைங்க ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, அவர் நடத்துவார், உங்கள் பிள்ளைகளை வழி நடத்துவார். ஒருவேளை உங்களுக்குள்ள ஒன்று தோணலாம், நான் பண்ணாத அட்டகாசமா, நான் பண்ணாத இதுவா
என் புள்ள பண்ணுவானோ பயமாக இருக்குதுன்றியா? பண்ண மாட்டான். அவன் எப்படி பண்ணுவான்னா, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பான். அவனுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அவனுடைய சமாதானம் சொல்லுங்கள் பெரிதாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, யாக்கோபுக்கு யார் பிறந்தா? யாக்கோபு யார்? ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். யாக்கோபு யார்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யாக்கோபு யார்? எத்தன். ஓகேவா? அவனுக்கு பிறந்தது தான் யோசேப்பு. நீங்கள் எத்தனா இருந்திருக்கலாம், ஆனால் உங்களுக்கு பிறந்திருக்கிற பிள்ளை எப்படி இருக்க போகுதுன்னா யோசேப்பாக இருக்கும். அது கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும். என் பிள்ளைகளுடைய சமாதானம், ஒரு 3 முறை சொல்லுவோமா, என் பிள்ளைகளுடைய சமாதானம். கவலையே அதுங்களை குறித்து தான். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? கவலையே அவங்கள குறித்து தாங்க. பயமே அவங்கள குறித்து தாங்க. என் வாழ்க்கையில் என்னை குறித்து என்னங்க நான் கவலைப்பட்டிருக்கேன்? கூட வேலை செய்கிற ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு தெரியும் யாதவ் தான். திடீர்னு ஒரு நெஞ்சு அவர் இது பண்ண பார்த்து பயந்துட்டு சொன்னார். அவர் கல்யாணம் மட்டும் ஆகலைன்னா நான் ஏங்க இதுக்கெல்லாம் பயந்துனுக்கிறேன்? அவர் சொல்கிறாரு, கல்யாணம் மட்டும் எனக்கு ஆகலைன்னா ஃபஸ்ட்டு இந்த பயமே எனக்கு இருக்காது. போடா போட்டோம் போட அப்படின்ட்டு போயின்னே இருந்துருவேன். இப்போ என்ன பயம்னா, மனைவி குழந்தைங்களை விட்டு எப்படிரா அந்த பயம் எனக்கு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, பிரதர் நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான், ஏன்னா நானும் அதுலேருந்து தான் வந்திருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், கல்யாணம் மட்டும் ஆகலைன்னா இதை ஒரு பொருட்டாகவே எண்ண மாட்டேன், பயப்படாத இருப்பேன்னு. பார்த்தீங்களா? அந்த மாதிரி கல்யாணம் ஆகி கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு உங்களுக்கு. அவர் பார்த்து கொள்வார் உங்களோட கூட இருந்து. அந்த பயம் இல்லாமல் இருங்க. அதுதான் தேவன் உங்கள்கிட்டையும் சொல்கிறது. தேவன் உண்டு பண்ணினார்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களை வேறு பிரிச்சிருக்கிறார். முன்பு நீங்கள் காட்டொலிவ மரத்தில் இருந்தீங்க, புரியுதுங்களா? அதிலிருந்து எதில் இணைச்சிட்டார் உங்களை? வசனம் கொடுக்குறேன் பாருங்க, யாராவது எடுத்து படிங்க. ரோமர் 11:24 ஒருத்தர் எடுத்து படிங்க. ரோமர் 11:17 எடுத்து படிங்களா? ரோமர் 11:17. சுபாவத்தின்படி காட்டொலிவ மரம் யாரு? கரெக்டாக சொன்னீங்க. சொல்லுங்க பார்ப்போம். காட்டொலிவ மரம் யாரு? சுபாவத்தின்படி நாம் தான். இல்லை, இப்போ நாம் கிடையாது, நம்ம முன்னோர்கள். ஓகேங்களா? அதிலிருந்து இப்போ நம்ம வெட்டப்பட்டுட்டு எங்கே இணைக்கப்பட்டுட்டோம்? நல்ல ஒலிவ மரத்தில் இணைக்கப்பட்டு அதனுடைய வேருக்கும் சாரத்திற்கும் இப்போ நம்ம யார் ஆகிட்டோம்? உடன் பங்காளி. சொல்லுங்கள், நான் இப்போ யாருக்கு உடன் பங்காளி? இயேசுக்கு உடன் பங்காளி. பங்காளின்னா என்னது? பங்காளின்னா என்னது? அண்ணன் தம்பி. வேற என்ன பங்காளி? ஃப்ரெண்டு. அடுத்தது பங்காளி. சில பேர் பங்காளினாலே வேற அர்த்தம், ஐயோ அவன் எனக்கு பங்காளிடா, அந்த மைண்டு போயிடுவாங்க. பங்காளின்னா என்னறீங்களா? கரெக்ட், அவங்க சொன்னது ஃப்ரெண்டு, அண்ணன் தம்பி. முக்கியமாக என்னன்னா பார்ட்னர். சொல்லுங்கள், பங்காளின்னா யார்? பார்ட்னர். நான் இப்போ யாருடைய பார்ட்னர்? இயேசுடைய பார்ட்னர். சொல்லுங்கள், நான் இயேசுடைய பார்ட்னர். இப்போது அதனால் நான் அவர்கிட்ட ஒட்டப்பட்டதால் அவருடைய வேருக்கும் அவருடைய சாரத்திற்கும் இப்போ நான் பங்காளி ஆயிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்குள்ளே என்ன ஓடினுக்குதோ, அவருக்குள்ளே என்ன சுகம் இருக்கிறதோ, அவருக்குள்ளே என்ன பலன் இருக்கிறதோ, இப்போ அதுக்கு நான் பார்ட்னர் ஆகிட்டேன். சொல்லுங்கள், இப்போ நான் பார்ட்னர் ஆகிட்டேன். இப்போ அவரு கூட நான் இணைந்ததுனால் அவருடைய நாமத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன். அதனால் நான் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறேன். அதனால் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, நீ நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஐம்பத்தி 4:14 தானே வாசித்தோம். அப்படியே அடுத்த வார்த்தைக்கு வாமா. அடுத்த வார்த்தைக்கு 54:17. 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சொல்லுங்கள், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் என் சரீர பலவீனங்களை ஏதாவது ஒன்று தெரியுதோ
அது எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம். அது எதுவுமே வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பி எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் அவர்களால் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிற. இது யாருடைய சுதந்திரம்? கர்த்தரால் உண்டான சுதந்திரம், அவருடைய நீதியாக இருக்கிறது. பாருங்கள், இப்போ நான் யாருடைய நீதிக்கு வந்துட்டேன்? தேவ நீதிக்கு வந்துட்டேன். இப்போ தேவ நீதிக்கு வந்ததுனால எனக்கு என்ன நடக்குது? என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பேன், கொடுமைக்கு தூரமாகுவேன், பயம் இல்லாது இருப்பேன், திகிலுக்கு தூரமாகுவேன், அது என்னை அணுகுவதில்லை. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், அது எந்த ஆயுதம் வேணாலும் இருக்கட்டும், அது என் வாழ்க்கையில் வாய்க்காது. உனக்கு விரோதமான நியாயத்தில் எந்த நாவையும் நீ குற்றப்படுவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் தேவனால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது. சொல்லுங்க, நான் அவருடைய நீதியில் இருக்கிறதுனால நீதியின் பாதையில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. அந்த பாதையில் மரணம் இல்லை. சொல்லுங்க, என் பாதையில் ஜீவன் இருக்கிறது, அந்த பாதையில் மரணம் இல்லை. மறுபடியும் சொல்லுங்க, என் பாதையில் ஜீவன் இருக்கிறது, அந்த பாதையில். இன்னொரு முறை சொல்லுங்க, என் பாதையில் ஜீவன் இருக்கிறது, அந்த பாதையில் மரணம் இல்லை. மரணம் இல்லை. உங்களுக்கெல்லாம் என்ன வயசு? சரி, உங்கள் வயசு. நான் என் வயசை வச்சு நான் கணக்கு பண்ணி நேற்று கர்த்தர் பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுன்னு ஜாலியாக வந்தேன் நான். உங்கள் வயசை வச்சு நீங்கள் கணக்கு போட்டுங்க. ஆனால் உங்கள் வயசு கொஞ்சம் ஏற்ற தாழ்வாக இருந்துச்சுன்னா அது திருப்பி வேறு மாதிரி போட்டுங்க. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன வயசு? சரி, எந்த இயரில் பிறந்தீங்க அதை கணக்கு பண்ணிங்க. இல்லைண்ணா ஓகேவா? 80 பிறந்தவங்க நல்லது, 90 பிறந்தவங்களும் நல்லது. ஏன்னா வசனத்தின்படி 70 வருடம் வெள்ளத்தின் மிகுதியால் 80 வருடம். இப்போ நான் 83ன்னா தேவனுடைய வாக்குத்தத்தை நிறைவேறுதா? என்ன நிறைவேறுது? வெள்ளத்தின் மிகுதியால் 80 வருடம். புரியல? புரியல. இனி எனக்குன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 87. 87 வரலாம் இருப்பாப்பா. கை தட்டி சந்தோஷப்பட. புரியுதா? எத்தனை பேர் வேணுன்றீங்களா? வேணும்னு சொல்லுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, அவர் தான் சொல்லிட்டார்ல, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். நீ 87 வயது வரல இருக்கிறன்னா கொடுமைக்கு தூரமாக தான் இருப்ப, திகிலுக்கு தூரமாக தான் இருப்ப. பயம் உன்னை 87 வயது வரல அணுகாது, எதுவுமே உங்ககிட்ட வராது வாழ்க்கையில். ஏன்னா நீ யார் பாதியில் வந்துட்ட? உன் நீதியில் நீ யோசிச்ச பற்றியா? அதான் கை தட்டாமல் இருந்த. கரெக்டாக? யாரெல்லாம் கை தட்ட வரலையோ அவங்களாம் அவங்க நீதியை யோசிக்கிறாங்க. என்ன நீதி? நான் இப்படி பண்ணிட்டேன், நான் அப்படி இருப்பேன், நான் வாழ்வேனா. இதுதான் என்ன நீதி? இது சுயநீதி. என் சரீரத்தில் இவ்வளோ பலவீனம் இருக்குது, நான் அதனால தான் அவர் சொல்கிறாரு, கடந்த காலத்தை நினைக்காத, முந்தினதை யோசிக்காத, பூர்வமானதை சிந்திக்காத, புதியவைகளை கர்த்தர் இப்போதே தோன்ற செய்வார். சாம்பலான உன்னுடைய வாழ்க்கையை சிங்காரமாக மாற்றுகிற தேவன் உன்னோடு உண்டு. என் நீதியை நான் யோசிச்சேன்னா அதான் சொல்லிட்டேன்ல, வாடாமலர் உடனே வாடின மலராகிடும். என் நீதியை நான் யோசிக்கவே மாட்டேன். சொல்லுங்கள், நான் என் நீதியில் யோசிக்க மாட்டேன். தேவ நீதியினால் நான் ஸ்திரப்பட்டு இருக்கிறேன். அதை நல்லா கன்ஃபார்மாக அப்படியே ஆணி அடிச்சா மாதிரி மாறல, பச்சை மரத்தில் ஆணி அடிச்சா மாதிரி பதிய வைங்க. அப்படி பதிய வைக்கலன்னா இந்த வார்த்தையை டெய்லி சொல்லுங்கள். சொல்ல சொல்ல என்ன ஆகும்? அப்படியே நடக்கும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, உன் வாயில் ஜீவனை பேசு, மரணத்தை பேசாத. என் வாயில் என்ன பேசுவேன்? நான் ஜீவன் தான் பேசுவேன். அதனால தான் இந்த வசனம் சொல்கிறேன். இந்த வசனம் எடுத்து வைமா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14 16. இதில் முக்கியமாக உங்களுக்கு பேசுகிறாரோ இல்லையோ, தேவன் ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஊழியக்காரருக்கு பேசுகிறார். யாருக்கு பேசுகிறாரு? ஊழியக்காரர் யார் இங்கே?
அந்த வசனமும் அப்படி தான் வருது. ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான நீதியுமாய். ஃபஸ்ட்டு நீ பயப்படாதரா, ஃபஸ்ட்டு உனக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காது என்று நான் உனக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுதான் இப்படி வருது பாருங்கள். இதை இதை படிச்சுட்டு போய் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14 இருந்து 16. சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை, சொல்லுங்க, நீதி என்னும் மார்க்கவசத்தை. எத்தனை பேர் கோட் ஷூட் போட்டிருக்கீங்க? ஜென்ஸ் தான் கேட்குறோம். கோட் ஷூட் எத்தனை பேர் போட்டிருக்கீங்க? எல்லாருமே போட்டிருப்பீங்க. ஓகேவா? அந்த கோட் ஷூட்டு போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படியோ தெரிஞ்சவன் அந்த கோட்டு போட்டுன்னு அப்படி நிற்கும். எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? அவர் அது வரலாம் இப்படி இருந்திருப்பார், ஆனால் கோட் ஷூட் போட்டவுடனே இப்படி தூக்கி நிற்கும். தெரியுங்களா? ஏன்னா அதனுடைய அமைப்பு அப்படி தைக்கப்பட்டது. மார்க்கவசம் எப்படி தெரியுங்களா இருக்கும்? மார்க்கவசம் அதாவது அந்த காலத்தில் ராஜாங்கெலாம் இருந்தாங்க, எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மார்க்கவசம் தரித்தவர்கள் தான். புரியுதுங்களா? ஆனால் கைட்டி பார்த்தா தான் தெரியும், மார்க்கவசத்தை கைட்டி பார்த்தா தான் தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஆள்னு. இப்படி இருப்பார், நொஞ்சா மாதிரி இருப்பார். ஆனால் அது போட்ட உடனே வெளியில் எப்படி தோற்றம் தெரியுது? சொல்லுங்கள், வெளில எப்படி தோற்றம் தெரியுது? அப்படி ஒரு கம்பீரமாக தெரியுது. எதனால் தெரியுது? அந்த மார்க்கவசத்தை அவர் போட்டதுனால தெரியுது. அந்த மார்க்கவசத்தை அவர் கைட்டிட்டாருன்னா அவர் என்ன சொல்கிறது? ஒன்றுமே இல்லை. ஆனால் தான் சில ராஜாங்கள் எப்போதும் அதை உடுத்தி கொண்டு இருக்கிறார்களோ என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. எப்பவும் அதை உடுத்தின்னு இருப்பாங்க போல. ஓகேவா? ஏன் அதை உடுத்தின்னு இருக்கிறாங்கன்னா, அதை போட்டாலே ஒரு தனி ஒரு தோற்றம் அமைக்கப்படுது, தனி ஒரு கம்பீரம் வருது. தேவன் என்ன சொல்கிறாரிங்க, நீ சத்தியம் என்னை கட்சியை உங்கள் அறையில் கட்டி கொண்டு, அதான் வார்த்தையை உங்கள் அறையில் கட்டி கொண்டு கட்டினவர்களாயும் நீதி என்று மார்க்கவசத்தை தரித்தவர்களாய் நில்லுங்கள். என்ன நீதி என்ன மார்க்கவசம்? தேவன் எனக்காக, கிறிஸ்து எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் எனக்கு ஏற்கனவே முடித்து வைத்திருக்கிறார் என்ற நீதி என்னும் மார்க்கவசத்தை நான் தரித்தவர்களாய் நிற்கும்போது அந்த பாதையில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. அந்த பாதையில் மரணம் இல்லை. நான் நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பேன், கொடுமைக்கு நான் தூரம் ஆவேன், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எப்போது வாய்க்காதே போகுதுன்னா, நான் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய் நான் நின்று கொண்டு இருக்கும்போது. என் நீதியின் அல்ல, என் நீதியின் அடிப்படையில் அல்ல, தேவ நீதியின் அடிப்படையிலே நான் தரித்தவர்களாய் நிற்கும்போது எதுவும் என்னை அணுகுவ இல்லை. அர்த்த எது படிமா? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே கொடுத்தவர்களாயும். 16 அடுத்தது, பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலான எதை பிடிச்சிக்கணுமா? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். சொல்லுங்க, நான் விசுவாசம் என்னும் கேடகம். நீதிமான் எப்படி ஆக முடியும்? நீதிமான் எப்படி ஆக முடியும்? விசுவாசத்தினால் நீதிமான் ஆக முடியும். ரோமர் 10:5. இங்கே பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்து நீதி எங்கே இருக்குது? நியாய பிரமாணத்தினாலான நீதி. படிமா, அப்படியே படிமா. இங்கே பாருங்க, எவைகளை செய்கிற மனுஷன் நியாய பிரமாணத்தினால் உண்டாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான். எப்படி பிழைப்பான்? நீ என்ன இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண, இன்னைக்கு எவ்வளோ நேரம் நீ பரிசுத்தமாக இருந்த, நீ என்ன செஞ்ச, நீ நல்லவனாக இருந்தியா, எல்லாம் யாருடைய நீதி? உன்னுடைய நீதினால் வருகிற, உன்னுடைய நீதினால் தான் நீ பிழைக்க முடியும். ஆனால் அடுத்த வார்த்தை சொல்லுது, 10:6 சொல்லுது, விசுவாசத்தில் உண்டாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்க பண்ணும்படி பரலோகத்திற்கு ஏறினவன் யார்? இப்போ என்னுடைய நீதி எப்படி வருது? விசுவாசத்தினால் வருது. சொல்லுங்க, என் நீதி எப்படி வருது? விசுவாசத்தினால் வருது. மறுபடியும் சொல்லுங்க, என் நீதி எப்படி வருது? விசுவாசத்தினால் வருது. ஆனால் தான் ரோமர் 10:3 சொல்லுது. 10:3 வைமா கரெக்டா. 10:3 எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியா இருக்கிறார்கள். சொல்லுங்க, நான் என் சுயநீதியை நான் நிறுத்த மாட்டேன். சொல்லுங்க, என்னுடைய சுயநீதியை நான் நிறுத்த மாட்டேன்.
அவர் சொல்கிறார் பாரு, எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்களுடைய சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவனி நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். இதுதான் தேவனுடைய உண்மை. ஃபஸ்ட்டு நம்ம எதில் ஃபெயில் ஆகணும்னா விசுவாசத்தில் தான் ஃபெயில் ஆகணும், நம்பிக்கையில் தான் ஃபெயில் ஆகணும். எங்கே ஃபெயில் ஆகணும்? எங்கே ஃபெயில் ஆனோம்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா படிக்கலாம். ஆதாம் ஏவாள் எதில் ஃபெயில் ஆனாங்க? அவரை நம்பலை, அதனால் ஃபெயில் ஆகிட்டாங்க. இப்போ நான் பாஸ் ஆகணும்னா எதில் பாஸ் ஆகணும்? நீங்கள் எந்த சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனீங்களோ அந்த சப்ஜெக்டில் தான் பாஸே ஆகணும். இப்போ நான் எந்த சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன்? விசுவாசத்தில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். இப்போ நான் எதில் பாஸ் ஆகணும்? விசுவாசத்தில் தான் பாஸ் ஆகணும். சரிங்க பிரதர், இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறீங்க, நான் எப்படி நீதிமான் ஆகிறேன்? நான் எதை வச்சு நான் நம்புகிறோம்? எத்தனை பேருக்கு அந்த கேள்வி இருக்குது? நான் நீதிமான்னு எப்படி நான் நம்புறது? யாரா நீதிமான் நம்புறீங்களா? எத்தனை பேர் நீதிமான் நம்புறீங்க? யாராருக்கு நான் நீதிமான் தான் எனக்கு ஒரு டவுட் இருக்குது? எத்தனை பேருக்கு இருக்குது? எல்லாருக்கும் இருக்குதா? எத்தனை பேர் இருக்குது நீதிமான்னு எனக்கு ஒரு டவுட்டு இருக்குது? எத்தனை பேர் சொல்கிறீங்க? இருக்கா? யாருக்காது இருக்குது? எல்லாருக்கும் இருக்குது. இருக்குதா? ஐயோ, இந்த பக்கம் யாராருக்கெல்லாம் இருக்குது? எல்லாருக்கும் இருக்குது. நான் நீதிமானான்னு டவுட்டாக தான் இருக்குதுன்னு. கரெக்டா? எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா புரிஞ்சுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம குறித்து நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறது, நான் நீதிமானாக வேண்டும் என்றால் நான் நீதிமானாக எதையாவது ஒன்று, கரெக்டாக பாஸ்டர் அம்மாவே சொல்லிட்டாங்க, நான் நீதிமானாக எதையாவது ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? அதிகாலையிலேருந்து நான் தேவனை தேடணும், நான் பரிசுத்தமாக இருக்கணும், நான் ஜெபம் பண்ணணும், 24 hours நான் தேவனையே நான் துதிக்கணும், நான் தேவனை ஸ்தோத்திரித்து கொண்டிருக்கணும், எப்போதும் அவரை குறித்தே நான் இருக்க பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீதிமான் என்ற ஃபீல் உங்களுக்கு வருது. எதையாவது கொடுத்து சொல்லுங்கள், எதையாவது கொடுத்து எதையாவது நான் செய்யணும், அதுதானே உங்களுடைய இது. நான் ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன், இயேசு பாவமானாரா? சொல்லுங்கள், இயேசு பாவமானாரா? பாவமானாரா இல்லையா? எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். சிலுவையில் பாவமானார். இப்போ நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், அவர் பாவம் செய்ததினால் பாவமானாரா? இதுக்கு மட்டும் தெளிவாக வரீங்கள்ல, இதுக்கு மட்டும் தெளிவாக வரீங்களே. எத்தனை பேருக்கு லைட் அடிச்சிருச்சு? இப்பயே அடிச்சிருச்சா? இப்போ நீங்கள் நீதிமானா? இப்போ தான் வாய் வருதா? இத்தனை வருஷம் வாய் வரலையா? சொல்லுங்கள், இயேசு பாவமானாரா இல்லையா? ஆனாரா இல்லையா? ஆனார். எப்படி பாவம் ஆனார்? பாவம் செய்தால் தானே பாவமாக முடியும்? சொல்லுங்கள், பாவம் செய்தால் தானே பாவமாக முடியும். அப்போ அவர் பாவம் செய்தாரா? அப்போ பாவம் செய்யாமல் அவர் பாவமாக ஆனாரா? எப்படி நீங்கள் இதை உறுதியாக சொல்கிறீங்க? இதுக்கு மட்டும் வரீங்களே. அவர் பாவமே செய்யாத அவர் பாவம் ஆனார்னா நான் நீதியே செய்யாமல் என்னால் நீதியாக முடியும். இயேசு பாவமானார், பட் அவர் பாவம் செய்யல. நான் நீதிமான் ஆனேன். சொல்லுங்கள், நான் நீதிமான் ஆனேன், நான் நீதி செய்யல. சொல்லுங்கள், மறுபடியும் சொல்லுங்கள். இயேசு பாவமானார், ஆனால் அவர் பாவம் செய்யல. அதே போல் தான் நான் நீதிமான் ஆனேன், ஆனால் நான் நீதி செய்யவில்லை. புரியுதுங்களா? எப்படி இப்போது நான் எப்படி நீதிமானாக மாறினேன்? நான் எப்படி நீதிமானாக மாறினேன்னா, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வைமா. 53:4. இவருங்க 53:4. மெய்யாகவே
மெய்யாகவே, நான் வசனத்தை மட்டும் கொடுங்க, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை, சொல்லுங்க எல்லாருமே படிங்க, எல்லாருமே சேர்ந்து மேலே பார்த்து படிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை, சொல்லுங்க நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, சொல்லுங்க என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இந்த வசனம் இப்படியே வச்சிருங்க. இப்போ மறுபடியும் மேலே வருவோம். நம்முடைய பாடுகளை, என்னுடைய பாவங்களை, சொல்லுங்க அவர் என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை சுமந்தார். மறுபடியும் இன்னொரு முறை சொல்லுவோமா? ஆணித்தரமாக பதிட்டோம். இது தேவன் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை சுமந்தார். யோவான் 1:12 வைமா. யோவான் 1:12. இங்கே பாருங்க, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இங்கே பாருங்க, என் பாவம் எப்படி அவர் பாவமானாரு? சொல்லுங்க எப்படி அவர் பாவமானாரு? என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டதினால் அவர் பாவமானார். மறுபடியும் சொல்லுங்க, என்னுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டதனால், சத்தமாக சொல்லுங்க, அவர் ஏற்றுக்கொண்டதினால் அவர் பாவமானார். நான் எப்படி நீதிமானானேன் தெரியுங்களா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டதினால் நான் நீதிமானாக மாறினேன். எத்தனை பேர் லைட் அடிக்குது? மறுபடியும் நான் சொல்கிறேன் பாருங்க, பாவமே செய்யாமல் அவர் பாவமாக முடியும்னா, நீதியே செய்யாமல் என்னால் நீதியாக முடியும். நிறைய பேர் பேசுறது எப்படி தெரியுமா? அவர் பாவமானார், ஆனால் அவர் பாவமே செய்யல, அவர் பாவமானார், இதை ஏற்றுப்பாங்க. நான் நீதியே செய்யலை, நான் நீதிமானார்னா ஏற்றுக்க முடியாது. இங்கே தான் செக்கு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நான் உன் பாவங்களையும் உன் துக்கங்களையும் ஏற்றுக்கொண்டதினால் நான் பாவமாயிட்டேன். இப்போ நீ எப்படி நீதிமானானா? நீ விசுவாசத்தின் மேலே, என் நாமத்தின் மேலே விசுவாசத்தை வைத்து நீ என்னை ஏற்றுக்கொண்டதினால் நான் என்ன ஆயிட்டேன்? நீதிமானாக மாறிட்டேன். அதுதான் ரோமர் 8:29 சொல்லுது. ரோமர் 8:29 வைங்க. ரோமர் 8:29 முடிக்கிறேன். 8:29 தானே சிஸ்டர்? ஓகே. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பிறவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை, சொல்லுங்க, முன் அறிந்தாரோ, என்னை ஏற்கனவே அவர் முன் குறித்துட்டார். சொல்லுங்க, என்னை ஏற்கனவே அவரை போல மாற, சொல்லுங்க அவரை போல மாற என்னை முன் குறித்துட்டார். சொல்லுங்க, இப்போ நான் யாரை போல இருக்கிறேன்? மறுபடியும் நல்லா ஆணித்தரமாக சொல்லுங்க, நான் யாரை போல இருக்கிறேன்? அதனால தான் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? சிலுவையில் தொங்குனது யாரு? சொல்லுங்க, சிலுவையில் தொங்குனது யாரு? இயேசு அல்ல, நான் தான் அங்கே தொங்கினேன். எதனால் பிசாசு போய் அங்கே இயேசுவை தொட்டான்? தேவனை அங்கே தொட போனான். யாரை தொட போனான்? இயேசு அல்ல, என்ன தொட போனான்? இயேசுவை தொட்ட முடியுமா? முடியாது. தொட முடியாது, வாய்ப்பே கிடையாது. அப்போ எவ்வளோ தைரியமாக போய் அவன் தொட முடியுதுன்னா, அங்கே நானாக அவனை என்னை பார்த்தான். யார்? பிசாசு. பிசாசு நானாக அங்கே நிற்கிறதை பார்த்து தொட்டான். ஆனால் இப்போ என்ன அவன் தொட முடியாது. காரணம், இப்போ அவராக நான் நின்று கொண்டு இருக்கிறேன். அவன் என்னை நெருங்க முடியாது. காரணம், நான் அவராக எப்போ நின்று கொண்டு இருக்கிறேன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராகி நான் அவரை ஏற்றுக்கொண்டதினால் நான் இப்போ யாருடைய பிள்ளை ஆயிட்டேன்? தேவனுடைய பிள்ளை ஆயிட்டேன். இப்போ தேவனுடைய பிள்ளையானா, நான் தேவனுடைய பிள்ளைன்னா யாரு? இயேசு. அப்போ நான் இயேசுவின் சாயலாக நான் இருக்கிறேன். சொல்லுங்க, நான் யாருடைய சாயலாக இருக்கிறேன்? இதுதான் இப்போ இயேசு, தேவன் இயேசுவை பூமிக்கு அனுப்பினுடைய மிஷன் நோக்கமே இதுதான். அப்போ என்ன அவன் தொட முடியாது. அதனால தான் இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறாரு. எதுலேருந்து? நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகில் உன்னை அணுகுவதில்லை, திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. காரணம், எதுனால என்னை அணுக முடியாதுன்னா நான் இயேசுவாகவே நிற்கிறேன். சொல்லுங்க,
எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் இதை ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிறீங்களா? ஆனால் தான் பவுல் சொல்கிறார், வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். அதனால தான் தேவன் இந்த வார்த்தையை படிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்தார். சொல்லுங்க, இப்போ நான் யார் சாயல்? ஹலோ, கிட்டத்தட்ட நான் அவருக்கு ஈக்குவலாக நிற்கிறேங்க. சொல்லுங்க, நான் அவர் ஈக்குவலாக நிற்கிறேன். என்ன அவன் தொட முடியாது. சொல்லுங்க, நான் அவருக்கு ஈக்குவலாக இருக்கிறேன். இந்த செயல்பாடு நான் செய்யவில்லை, தேவன் ஏற்கனவே அவர் திட்டம் வைத்து எதில் திட்டம் வைத்து என்னை முன்ன அறிந்தார். அதனால தமது குமாரன் யாரு? அவருடைய குமாரன் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு என்னை எப்படி முன்குறித்திருக்கிறாரு. இப்போ நான் அப்போ யார் சாயல்? சொல்லுங்க, நீங்க யார் சாயல்? இப்போ நீங்க நீதிமான் என்று விசுவாசிக்கிறீர்களா? தேவனை அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் கொண்டு ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் பிள்ளைகளாகும்படி என்ன கொடுத்தாரு? அதிகாரம் கொடுத்தார். அதிகாரன்றதுலாம் சும்மா கிடையாது. இப்போ நான் யாருடைய பிள்ளைன்னா பரலோகத்தின் பிள்ளை. எல்லா அதிகாரமும் என்கிட்ட இருக்கு. வியாதி என்னை கண்டா பயப்படும், நோய் என்கிட்ட வராது. சொல்லுங்க, நோய் என்கிட்ட வராது. இதை முடிச்சுட்டு நான் அதில் வரேன். 29ஆம் வசனம், அடுத்தது 29லேருந்து 30 வாமா. 30 வாமா பாருங்க. முன் குறித்தாரா? முன் குறித்து இப்போ என்னை யாரா மாற்றிட்டாரு? சொல்லுங்க, நீங்கள் யாருடைய சாயல்? பார்த்தா அதே நான் போடைய போங்க. அப்போ நான் இயேசுவின் சாயல் உடையவன். தீங்கு என்னை துக்கப்படுத்த முடியாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. நான் சொல்றதெல்லாம் ஜெபம் இல்லை, வாக்கு தத்துவம். உன்னதமானவரின் சங்கீதம் 91ஆம் அதிகாரம் ஜெபம் அல்ல. சொல்லுங்க, வாக்கு தத்துவம். சொல்லுங்க, ஜெபம் அல்ல, அது வாக்கு தத்துவம். அதை போய் நீங்கள் ஜெபத்தில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை எப்படி வைக்கணும்னா படிக்க பார்த்து ஆமேன்னு சொல்லணும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் நம்பிக்கையுமா இருக்கிறீர் அப்படின்னு என்ன சொல்லணும்? என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், என் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகுவதில்லை. இந்த 91 அதிகாரம் நீங்க ஆமேன்னு சொல்ல சொல்ல அது அப்படியே நடக்குது. வரேன். இப்போ எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். என்னை அழைத்திருக்கிறார் தேவன். ஏன் என்னை அழைச்சார்னா, என்னை முன் குறித்ததுனால அவர் அழைச்சாரு. எதுக்காக என்னை முன் குறித்தார்னா, இயேசுவின் சாயலாகவே என்னை மாற்றும்படி நிற்க என்னை முன் குறித்தார். இப்போ அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ, இப்போ சொல்லுங்க, எவர்களை அழைத்தாரோ. இப்போ நான் யாரா நிற்கிறேங்க? சொல்லுங்க, நான் இப்போ யாரா நிற்கிறேன்? எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டீங்க? இல்லைன்னு சொன்னீங்கன்னா சற்ற மூட சொல்றேன். அவரை ஏற்றுக்கொண்டதால தான் இங்கே உக்காந்துக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதால தான் நீங்கள் உக்காந்து இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் யாரா மாறிட்டீங்க? பிள்ளையா மாறிட்டீங்க. சொல்லுங்க, நீங்கள் யாரா மாறிட்டீங்க? இப்போ எல்லாம் பிள்ளை நம்புறீங்களா? பிள்ளை நம்புறீங்களா? அவரை ஏற்றுக்கொண்டதானுங்க உக்காந்துக்கிறீங்க. நீங்கள் பிள்ளை நம்பலாலும் அவரை ஏற்றுக்கொண்டதால் தான் இங்கே உக்காந்துக்கிறீங்க. அதனால் நீங்கள் அவருடைய பிள்ளை தான். அவருடைய பிள்ளையா நீங்க இருக்கிறபடியினால நீங்க இப்ப யாரா இருக்கிறீங்க? இயேசுவின் சாயலாவே நிக்கிறீங்க. நான் நிக்கிறேன், நீங்க உட்காந்துக்கின்னு இருக்கிறீங்க. யாருடைய சாயலா உட்காந்துக்கிறீங்க? இயேசுவின் சாயலாவே உட்காந்துக்கிறீங்க. அப்போ நீங்க இயேசுவின் சாயலா நீங்க உட்காந்து இருக்கிறதுனால நீங்க யாரா இருக்கிறீங்க? இப்போ நீதிமன்ற குழப்பம் போயிடுச்சா இல்லை மறுபடியும் போலனா அங்கே தான் சுயநீதி எட்டி பார்க்கறது. இவருங்க மகிமைப்படு இவருங்க நீதிமான்களாக ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை என்னை எப்படி படுத்திருக்கிறாரு?
மகிமைப்படுத்தியிருக்கிறார். அடுத்த வசனம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? இப்போ நான் யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. நான் இயேசுவாவே இருக்கிறேன். நான் நீதிமானா மாறிட்டேன். இவைகளை குறித்து நான் என்னத்தை சொல்றது? என் பட்சத்தில், நம்முடைய பட்சத்தில் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? நமக்கு விரோதமாக எவனும் நிற்க முடியாது. காரணம், நான் யாரா இருக்கிறேன்? தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். அதனால தான் அவர் சொல்றாரு, உன்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்மளால கூடாத காரியமே ஒன்றுமே இல்லை. உன்னால் முடியலன்னா அடுத்தது வா, அப்போ சொல்லு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அடுத்த வசனம் ஏம்மா? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல், உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார், எனக்கும் தான் பேசுகிறார். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேர் இப்போ அவருடைய சாயலில் உட்காந்துக்கிறீங்க? உங்கள் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இது எப்படி? புரியுதா? புரியல? புரிஞ்சுங்களுமா? ஒரு தெளிவு வந்துச்சு பாருங்க. இப்போ நான் யாருன்ற ஒரு தெளிவு எனக்கு வந்துருச்சா? இவ்வளோ நாள் நான் பிரதர் காலையில் ஜோம் பண்ணல பிரதர், போகிறேன் தடிக்க விட்டேன் பிரதர். நான் எத்தனை பேர் சொல்லிக்கிறீங்க? அது சொல்லிக்கிறீங்களா இல்லையா? எப்போ காலையில் குடும்ப ஜெபம் பண்ணிட்டு தான் பிரதர் போவேன். இன்னைக்கு பண்ணாமல் போகிறேன் பிரதர். ஒரு காரியமே எனக்கு வாய்க்கல. இப்போ நீ எதை பேசுனுக்கிற சொல்லு? நீ யாரை பற்றி பேசுனுக்கிற? உன்னை பற்றி பேசுனுக்கிற. நான் அதான் நம்மளை பற்றி நம்ம பேசுனுக்கிறோம். அதனால தான் சுயத்தை எட்டி பார்க்கக்கூடாதுன்றாரு. சுயத்தை எட்டிவே பார்க்கக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இப்போ தேவ நீதியில் இருக்கிறோம். நம்ம யாருடைய நீதியில் இருக்கிறோம்? தேவனுடைய நீதி. எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்ய முடிச்சிட்டார். நான் இனி செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்னன்னா அவரை துதிக்கிறது தான் என் கடமையே. அனுதினமும் நான் அவரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கணும். இது ஒரு பெரிய வெளிப்பாடு. நீங்கள் நீதிமான்னு கடைசியில் யாருமே நம்பலன்ட்டீங்க பாருங்க. ஆனால் அவரை இங்கே உக்காந்து இருக்கிறதே காரணம் அவரை ஏற்றுக்கொண்டதால் தான் நீங்கள் வந்தீங்க. எவ்வளோ தெளிவாக கர்த்தர் பேசுகிறாரு. ஃபஸ்ட்டு பிள்ளை ஆக்குறாரு. பிள்ளை ஆகிட்டாலே நீங்கள் என்ன ஆகிட்டீங்க? நீதிமான் ஆகிட்டீங்க. நீதிமான ஆக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு? உங்களை முன் குறித்து அவர் சாயலாக மாற்றுகிறார். பாருங்கள், இப்போ எல்லாமே வராரு பாருங்க. ஒப்பு கொடுத்தார். அவரை கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? அடுத்தது, தேவன் தெரிந்து கொண்டவர் என்ற மேல் குற்றம் சாட்டுகிறவன். உங்களை யாராவது குற்றம் சாட்ட முடியுமா? முடியாது. இதுவரையில் நீங்கள் குற்றம் ஒரு வேலை சாட்டி இருக்கிறாங்க. அப்போல்லாம் நீ சுய நீதியில் இருந்த. இப்போ தேவ நீதியில் வர பார்த்து உன் கை நீட்டி அவனை உன்னை பேச முடியாது. குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறார். நீதிமான்கள் ஆக்குகிறவர். பாருங்க எத்தனை முறை சொல்றாரு பாருங்க. அடுத்தது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். அவரே எழுந்தும் இருக்கிறார். அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஒரு வேளை நீங்கள் லைட்டாக நம்பாமல் அப்படி போனீங்கன்னா உடனே யார் வேண்டுதல் செய்கிறானா? இந்த இது எடுப்பாங்க பாருங்க. மோட்ரு 2 இருக்கும். ஒரு மோட்ரு உடனே இருக்கும். ஒன்று கட் ஆச்சுன்னா டக்குன்னு இன்னொரு மோட்ரு எடுத்துக்கும். நீங்கள் அவர் தேவ நீதியிலே போயின்னு இருப்பா, திடீர்னு தவறின்னு வச்சிங்களேன், டக்குன்னு கிறிஸ்து என்ன பண்ணுறாரா? நமக்காக வேண்டுதல் செய்கிறவரமாய் எப்பவும் தேவனுடைய வலது பார்சத்திலே உக்காந்துக்கிறாராம். நம்ம மிஸ்ஸாவை பார்த்து அப்படியே அவர் கை கொடுத்துட்றாரு. எப்படி கரண்ட்டு கட் ஆன உடனே இன்வெர்டர் ஆன் ஆகிடுதோ, என் பவர் டல்லாக பார்த்து அங்கே அவர் பவர் கூடுது. நெக்ஸ்ட்டு 39 வரலாம் வந்துருமா. உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். அடுத்தது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அடுத்தது வந்துட்டார் பாருங்க. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ,
இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. சொல்லுங்க, நல்ல வேலை நான் ஒரு அவரை நான் ஏற்றுக்கொண்டேன். அவரை நான் ஏற்றுக்கொண்டதுனால அவர் எப்படி என் பாவங்களை ஏற்றுக்கொண்டதால் சிலுவைக்கு போனாரோ, அவரை நான் ஏற்றுக்கொண்டதால் அவர் பிள்ளையாக உக்காந்ததுனால உபத்திரவமோ வியாகுலமோ எதுவுமே வராது. அப்படி வரா மாதிரி இருந்தாலும் அதுலேருந்து நம்மளுக்கு என்ன வருது? ஜெயம் கொள்கிறவர்களாக தான் இருக்கிறோமே கண்டி அதிகம் வெற்றி கொடி தான். அடுத்தது 38 39 பாருங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் பாருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்க மாட்டாதென்று என்ன இதுவா சொல்றாரு பாருங்க பவுல். முடிஞ்சிச்சா? அது 39 தானே முடிஞ்சிச்சு. இப்போ நான் யாராக இருக்கிறேன் சொல்லுங்கள்? நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதினால் சொல்லுங்கள், நான் எல்லா அதிகாரம் பெற்றவனாக இருக்கிறேன். இயேசுக்கு என்ன இருக்குதோ அது எல்லாமே எனக்கு இருக்குது. சொல்லுங்கள், இயேசுக்கு என்ன இருக்குதோ அது எல்லாமே எனக்கு இருக்குது. எதையும் உங்களை வைத்து அவர் கொடுக்கல, கிறிஸ்துவ வைத்து தான் கொடுத்தாரு. சொல்லுங்கள், எனக்கு இவ்வளவா அவர் அருளி வாக்கு பண்ணி இருக்கிறது என்னால் அல்ல, கிறிஸ்துவனால தான். சொல்லுங்கள் எல்லாரும், கிறிஸ்துவினால தான் எனக்கு நடக்குது. கல்லாத்தியர் 3:17 எடுத்து வாசிங்க. ஆதலால் நான் சொல்லுகிறது இங்கே பாருங்க, சொல்லுங்க, கிறிஸ்துவை சுருக்குமா. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட, யாரை முன்னிட்டு சொல்லுங்க? கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை சொல்லுங்க. தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாய பிரமாணமானதை தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. சொல்லுங்க சொல்லுங்க, கிறிஸ்துவை முன்னிட்டு. மறுபடியும் சொல்லுங்க, வாக்குத்தத்தத்தை யார் முன்னிட்டு கொடுத்துருக்கிறாரு? கிறிஸ்துவை. என்ன ஒரு ஆளாவே மதிக்கல. சொல்லுங்க, அவர் என்ன ஒரு ஆளாவே, உங்களை தாங்க சொல்கிறேன் நான். இப்போ சரி என்ன விட்டுருங்க, உங்களை ஒரு ஆளாகவே அவர் மதிக்கலை. ஆனால் தான் கிறிஸ்துவ முன்னிட்டு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஆளாகவே மதிக்கலைன்னு அவர் நமக்காக உயிரே கொடுத்தாரு, நமக்காக சிலுவையில் வந்தார், நம்மளை மதிச்சிருக்கிறாரு. ஆனால் நம்மளுடைய வாயை நம்ப மாட்டுறாரு. சொல்லுங்கள், எனக்காக அவர் உயிரை கொடுத்தாரு, எனக்காக தான் வந்தார், என் மேலே அன்பு வைத்து. பட் என்ன நம்பலை அவர். சொல்லுங்கள், என்னை நம்பாதது நல்லது. எல்லாருமே சொல்லுங்கள், நல்ல வேலை. சொல்லு, நல்ல வேலை என்ன நம்பலை. யாருக்கு நல்ல வேலை? எனக்கு நல்ல வேலை. என்னை நம்பியிருந்தாருன்னா, யோவானில் ஒரு நல்ல வார்த்தை வரும். யோவான் 2:24 படிமா. 2:24 வைமா. யோவான் 2. அப்படி இருந்தும் அப்படி இது அப்படி படிக்கக்கூடாது, இது டீச்சர் தானம்மா, இப்படி படிக்கணும். அது அப்படி இருந்தும் இயேசு, உங்கள் புருவத்தை தூக்கி சொல்லுங்கள், எல்லாருமே சொல்லுங்கள், உங்கள் புருவத்தை தூக்கி. எல்லாரையும் அவர் எவ்வளோ உஷாராகிறாரு பாருங்க அவர். அப்படி இருந்தும், ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துலேருந்தே சொல்லிட்டார் அவர், மனுஷனுடைய சிந்தெல்லாம் அவன் பொய்யன்,
அவனை நான் நம்ப மாட்டேன். அவனுடைய யோசனைகள் பொல்லாதவைகளே. எவனை சாய்க்கலாம், எவனை கவுக்கலாம். இங்கே சொல்கிறாரு பாருங்க, அப்படி இருந்தும் இயேசு மறுபடியும் சொல்லுங்க, எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. இப்போ சொல்லுங்க, நல்ல வேலை அவர் என்ன நம்பல. அது யாருக்கு நல்ல வேலை? எனக்கு நல்ல வேலை. என்ன நம்பி இருந்தாருன்னா முடிஞ்சிருக்கும் கதை. அதாவது வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு, தபார் நீ இந்த வாக்குத்தத்தெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னு நினச்சிங்களேன், அதுக்கு ஒரு வாக்குத்தத்தமே கொடுத்துருக்க தேவையில்ல. அதாவது ஒரு ஏரியில் ஒரு ஏரி இருக்குது, இந்த ஏரி இருக்குது, இந்த ஏரியில் 50 முதல்ல இருக்குது. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன், யாராவது இந்த ஏரியில் குதிச்சு அக்கறையில் வந்துட்டா 10 கோடி அவங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறதும் ஒன்று, 10 கோடி உனக்கு தர மாட்டேன்டா ரெண்டுமே ஒன்று தான். மறுபடியும் நல்ல வேலைப்பா என்ன நம்பல. அவர் எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் என்ன நம்பி அவர் செய்யல, கிறிஸ்துவை முன்னிட்டு எனக்கு வாக்கு பண்ணாரு. அந்த கிறிஸ்து தான் எனக்கு செய்கிறாரு. கிறிஸ்துவ முன்னிட்டு வாக்கு பண்ணதால என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அவரை குறித்தே வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. அவர் மூலிமா தான் வாக்குத்தத்தமே எனக்கு நிறைவேறுதே. என் நிமித்தமாய் அல்ல, என் நிமித்தமாய் அல்ல, எல்லாம் தேவன் நிமித்தமாக தான். ஆமாம், இதுதான் ஒரு ஊழியக்காரரின் சுதந்திரமாய் இருக்கிறார். ஆனால் தான் அவர் சொல்கிறாரு, இந்த கல்லின் மேல் இந்த கல்லின் மேல் வசனத்தை எடுத்து போறீங்களா? மத்தேயு 16:18 வைமா. கொஞ்சம் இது ஆவியானவர் இதை பேச சொல்கிறேன், நான் பேசியே ஆகணும். மேலும் நான் சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. 21:44 படிமா. 21:44. இங்கே பாருங்க, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் பாருங்க, என் மேலே விழுகிறவன், தேவனுடைய ஊழியத்தின் மேலே விழுகிறவன் இன்னாரிமா ஆகும், நொறுங்கி போவான். என்கிட்ட எவனா வரானா அவன் என்ன ஆகிடுவான்? வந்து பார்க்குறீங்களா? நான் அவங்கக்கிட்ட போனாலும் என்ன ஆகும்? நசுங்கி போவான். சொல்லுங்கள், நான் அவன்கிட்ட போனாலும் நசுங்கி போவான். அவன் என்கிட்ட வந்தா சொல்லுங்கள், விசுவாசமாக சொல்லுங்கள், நான் சொல்கிறது உங்கள் கடனாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இனியும் வராதுன்ற. ஏன்னா தேவ நீதிக்குள்ளே வந்திருக்கிறீங்க, தேவ நீதிக்குள்ளே வந்துட்டீங்க. இதுவரையிலும் சுய நீதியில் ஒரு டவுட்டில் இருந்தீங்க, நான் நீதிமான் தானா அப்படின்னு டவுட் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணோம்? நான் சர்ச்சில் உக்காந்துக்கிறேன், நான் நீதிமான் தான். ஏன் சர்ச்சில் உக்காந்துக்கிறேன் நீதிமானு? நான் அவரை ஏற்றுக்கொண்டதால் தானே வந்து உக்காந்துக்கிறேன், எல்லாம் வந்து உக்காந்து இருப்பேனா? அப்போ நான் நீதிமான் தான். இனி இந்த கன்ஃபார்முக்கு நீங்கள் வந்துடணும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எல்லாமே இதெல்லாம் எதை வச்சு அவர் கொடுக்குறாரு? கிறிஸ்துவை முன்னிட்டு. சொல்லுங்கள், எல்லாமே என்னை வச்சு அவர் செய்யலை, கிறிஸ்துவை முன்னிட்டு செய்கிறாரு. எல்லாமே அவர் எனக்காக கல்வாரி சிலுவையில் எனக்காக பே பண்ணி இருக்கிறார். சபையை தோற்றவனும் கெட்டான், சபை மேலே என்ன நடந்தாலும் அவன் கெட்டான். ஆனால் தான் அவன் சொல்கிறாரு, எந்த கல்லின் மேல்? இந்த கல்லின், அந்த கல் யார்? கிறிஸ்து. ஆனால் தான் பழைய ஏற்பாட்டில் அவர் எங்கேயுமே கோபப்படல. புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே கோபப்படல. சொல்லுங்கள், புதிய ஏற்பாட்டில் அவர்
எங்கேயுமே கோவப்படல. சொல்லுங்க, புதிய ஏற்பாட்டில் அதனால தான் அவர் எங்கேயுமே கோவப்படல. கோவப்பட்டாரா? கோவப்படலன்னொடனே எல்லாருமே ஆமாம் கோவப்படல. இப்போ நான் உங்ககிட்டே வரேன் பாருங்க, கரெக்டாக வரேன் பாருங்க. கோவப்பட்டாரா கோவப்படலையா? ஃபஸ்ட்டு இல்லை அப்படியா, ரைட்டு, கோவப்படல நீ இல்லை. இப்போ ஏன் கோவப்பட்ட? எங்கே கோவப்பட்டார்? நீ சொல்லாதம்மா, எங்கே கோவப்பட்டார்? காதில் அப்படி தானே ஊந்தது. எங்கே கோவப்பட்டார்? ஆலயத்தில். ஒரு சொல்லுங்க, புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே கோவப்படல, ஆனால் ஒரே இடத்துல கோவப்பட்டார். எங்கே கோவப்பட்டார்? ஆலயத்தில் கோவப்பட்டார். ஏன் ஆலயத்தில் கோவப்பட்டார் தெரியுங்களா? ஆலயம் யாருது? அவருடையது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். ஆலயன்றது ரெண்டு குறிக்கிறது, இருதயம் ஒன்று. இங்கே தேவன் எதுக்கு கோவப்படுறாரு? தேவாலயத்தில் ஒருத்தன் கெடுத்தானா அது கோவப்படுறாரு. ஆஃபீஸ் வச்சு நான் நடத்திட்டு இருக்கிறேன். அதில் ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. அதில் என் ஸ்டாஃப் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, வெளியில் ஒரு 50,000 கடன் வாங்கிட்டார். கடன் வாங்கிட்டு கொடுக்காம எஸ்கேப் ஆகிட்டு என்ன பண்ணிட்டார், அவர் இங்கே உக்காந்துக்கிறாரு, என் ஆஃபீஸில் உக்காந்துக்கிறாரு. இப்போ கடன் கொடுத்தவன் அவரை என் ஆஃபீஸில் பார்த்துட்டான். இப்போ அவன் உள்ளே பூந்து அடித்து நொறுக்கிறான். என்னத்த அப்படி எட்டி விட்றான். என்கிட்ட காசு வாங்கிட்டு நீ என்கிட்டே கொடுக்காம நீ இங்கே உக்காந்துக்கிறியான்ட்டு என் ஆஃபீஸ்லாம் அச்சு நொறுக்கிறான். இப்போ யார் கோவப்படுவா சொல்லுங்க? யார் கோவப்படுவா? யாருங்க கோவப்படுவா? வாங்கினவன் கோவப்படுவானா? யார்? நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், தம்பி இங்கே வா, எதுக்கு நீ வச்ச? உனக்கும் அவனுக்கும் பஞ்சாயத்துனா அவனோட போயிருக்கணும். நீ இங்கே என் ஆஃபீஸை வச்சுனா நான் என்ன பண்ணுவேன், முதல் சட்டரை மூடு, இல்லை ஆஃபீஸ் ரூமுக்கு வா. ஆஃபீஸ் ரூம்னா ஏன்னா நீ யாரை தொட்டிருக்கிற? என் ஆஃபீஸை தொட்டிருக்கிற. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தில் ஒருத்தன் கர்த்தருக்கு விரோதமாக அந்த ஆலயத்தை கெடுக்கிற மாதிரி, ஒரு விசுவாசியை கெடுக்கிற மாதிரி அவனாவது எதாவது பண்ணிட்டான்னு வச்சிங்களேன், என்னை தொட்ட நீ. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது யாராக இருக்கட்டும். ஏன்னா ஆலயம் யார் உண்டு பண்ணது? அவர் உண்டு பண்ணது. அவர் கட்டி இருக்கிறாரு. அவர் உருவாக்கின சபை இது. மனுஷன் உருவாக்கின சபை இல்லை, இது எல்லாம் அவர் உண்டாக்குன சபை. கிறிஸ்து நிமித்தம் முன்னுறுதி பண்ணப்பட்டு இந்த ஊழியம் எந்தே கிடையாது. யாருடைய ஊழியம் இது? தேவனுடைய ஊழியம். கிறிஸ்து முன்குறிக்கப்பட்டு ஏற்கனவே நம்ம முன்குறித்து அழைத்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறாரு. அப்படின்னா பார்த்து குறுக்க யாராவது நோஞ்சு இது பண்ணா விட்டுருவாரா? விட முடியாது. கடைசியாக அந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். மறுபடியும் சொல்லுங்கள். என் நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் என் பிள்ளைகளாகும்படி நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். சொல்லுங்கள், யார் அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு? தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. இப்போ எல்லா அதிகாரமும் யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட இருக்குது. சொல்லுங்கள், அதிகாரம் எல்லாம் என்கிட்ட இருக்குது. காரணம், நான் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறேன். புரியுதுங்களா? அதிகாரம் ஒரே ஒரு வசனம் எடுத்து படிக்கலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். பாருங்க, யார் சொல்கிறா இது? பார்வோன். அப்போது பார்வோன் யோசேப்பை நோக்கி, எத்தனை வசனமா?
இல்லை 41:40. நீ என் அரண்மனைக்கு, சொல்லுங்க, அதிகாரம்னா என்னன்றது பாருங்க. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். அதிகாரின்னா என்னன்னா என்ன சொல்றாருன்னா, உன் வார்த்தைக்கு எல்லாம் கட்டுப்படும். சொல்லுங்க, என் வார்த்தைக்கு, வியாதி என் வார்த்தைக்கு கட்டுப்படும், நோய் என் வார்த்தைக்கு கட்டுப்படும், சகலமும் என் வார்த்தைக்கு கட்டுப்படும். மறுபடியும் சொல்லுங்க, இப்போ நீங்கள் சபிச்சிங்கன்னா அது சபிக்கப்பட்டுரும். உங்களுடைய நோயை கொடுத்து நீங்கள் எதை சபிக்கிறீங்களோ அது அப்படியே சபிக்கப்படும். எத்தனை பேர் இப்போ சபிக்கிறேன்னு சொல்கிறீங்க? உங்கள் நோய்க்காக நீங்கள் சபிங்க. இப்போது எதெல்லாம் உங்களை பலவீனப்படுத்தின்னு இருக்குதோ, அதிகாரம்னா என்னது? அவன் வாக்கின்படியே அவன் சொல்கிறது அப்படியே நடக்கும். என் வாழ்க்கையில் தீமை என்னை நெருங்காது. காரணம், நான் தேவன் எனக்கு அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறதினால் எனக்கு எல்லாமே கட்டுப்படும். புரியுதுங்களா? 41:41 பிடிங்க. லாஸ்ட்டாக நான் ஆதியாகமம் 41:41. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன். இங்கே பாருங்க, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி அர்த்தவசனம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து, அப்படி இல்லை அதே வசனம் அதோட முடிகிறேன். 41 பாருங்க. அதிகாரம்னா என்னது? உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு அது கீழ்ப்படியும். புரியுதுங்களா? கீழ்ப்படியும். அதில் என்னது? சிங்காசனத்தில் மாத்திரம் சற்று, அவர் பெரியவராக இருக்கிறாரு, சிங்காசனத்தில் மாத்திரம் சற்று நம்மளை சிறியனாக்கி அவர் பெரியவனாக இருக்கிறாரு. ஏன் தெரியுங்களா? இப்போ அது மறுபடியும் சொல்லுங்கள், நான் யார்? தேவனுடைய பிள்ளை. நான் இப்போது இயேசுவின் சாயலாகவே இருக்கிறேன். என் சொல்லுக்கு எல்லாமே கட்டுப்படும். இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு? அவர் கொஞ்சம் பெரியவராக இருக்கிறாரு. ஏன்னா என்றைக்கே நான் விழுந்தேன்னா தூக்கிறதுக்கு யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறாரு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் ஒரு வேளை துன்பமோ வியாகுலமோ உபத்திரவமோ பாடுகளோ வந்தாலும் எனக்காக யார் அங்கே வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறாரு? கிறிஸ்து எனக்காக வேண்டுதல் செய்கிறதுனால நான் என்ன ஆயிடுறேன்? ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். ஜெயம் கொள்ளுவனாய் இருக்கிறதுனால இப்போ அவர் சொல்கிறாரு, நீ என் அரண்மனைக்கு, இப்போ பரலோகத்துக்கே அதிகாரி யார் தெரியுமா? அதுக்கு மட்டும் பயம் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு மட்டும் ஏன் பயம் வருது? நாங்கள் பரலோகன்றது ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு நான் அதை சொல்கிறேன் பாருங்க. பரலோகம் பெருசா, தேவன் பெருசா? உங்களுக்கு தேவன் வேணுமா, பரலோகம் வேணுமா? அப்போ சொல்லுங்கள், பரலோகம் எனக்குள்ள. இப்போ தெரியுதா அந்த பாட்டு? எந்த பாட்டு? பரலோகம் பெருசே இல்லைங்க. அந்த பரலோக ராஜ்யமே இப்போ எனக்குள்ளே தானே இருக்குது. பரலோகத்தில் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இப்போ என்ன இருக்குது? எனக்குள்ளே இருக்குது. பரலோக ராஜ்யமே எனக்குள்ளே தான் இருக்குது. அங்கே கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை, நஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை, வியாதி இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ அதெல்லாம் எங்கே இருக்குது? எனக்குள்ளே இருக்குது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். யோசேப்பு யாருக்கு நிழலாட்டம்? சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள். இயேசுக்கு நிழலாட்டம். இப்போ இயேசு எங்கே இருக்கிறாரு? பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறாரு. இப்போ அவர் தான் சொல்கிறாரு, என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். இப்போ அந்த வசனமே 41 முடிக்கிறேன். 41. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதுக்கும் உன்னை, சொல்லுங்க. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். பார்வோன் ஏன் எகிப்து தேசத்துக்கு முழுவதும் யோசேப்பை அதிகாரியாக வச்சான்? புரியல. அதனால் ஆமாம். இப்போ சொல்லுங்கள், புரிஞ்சிச்சா? சக்கி சொன்னதிலே புரிஞ்சிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா எகிப்து மட்டும்தான் அவன் கையில் இருந்தது. அதனால் எகிப்து முழுதும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் தான். ஆனால் பரலோகமே அவர் கையில் தான் இருக்குது. இந்த உலகமும் அவர் கையில் தான் இருக்குது. வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர் அவரு. இப்போ அவர் சொல்கிறாரு, பார்,
இது எல்லாத்துக்கும் உன்னை நான் அதிகாரியாக வச்சுக்கிறேன். உன் சொல்லுக்கு எல்லாம் கீழ்ப்படியும். சொல்லுங்க, நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க. ஆமேன்னு சொல்ல முடியுமா? எத்தனை பேர்? கோடிகள் என்னை வந்து சேரும், 10,000 என்னை வந்து சேரும். பா, இப்போ நான் கை இல்லை, எந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்கன்னு நினச்சி கை தட்டுறேன். ஃபஸ்ட்டு 10,000 உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னா ஆமேன். சரி, ஒரு 1000 ரூபாய் கொடுப்பார், ஆமேன் அப்படின்னு வரும். இப்போ 10,000 கூட ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்கள், கோடிகள் என்னை வந்து சேரும். ஏன்னா என் வாயின் வார்த்தைக்கு அதிகாரம் இருக்குது. என் சொல்லுக்கு எல்லாம் கீழ்ப்படியும். சுகம் என் வாழ்க்கையில் இருக்குது, சந்தோஷம் என் வாழ்க்கையில் இருக்குது, சமாதானம் என் வாயில் இருக்குது, எல்லாமே எனக்குள்ளாக இருக்குது. கர்த்தர் என் வாயில் வச்சிருக்கிறாரு. என் சொல்லுக்கு இந்த பூமியை கீழ்ப்படியும். இந்த உலகம் பிசாசுடைய கருத்தில் இருந்தாலும் பிசாசை எனக்கு கீழ்ப்படிவோம். சொல்லுங்க, பிசாசு எனக்கு கீழ்ப்படிவோம். எப்படி கீழ்ப்படிஞ்சு தானே ஆகணும். இப்போ நீங்கள் யாரை உக்காந்துக்கிறீங்க? அவருடைய பாட்டெல்லாம் எப்படி கொண்டு போயிட்டாங்க பாருங்க. தேவ சாயல் ஆக மாதிரி செத்தாதான்ப்பா நான் உம்முடைய சாயலுக்கு வரும். ஆனால் சொல்லிட்டாரு, டே இப்பயே நீ என் சாயலில் தான்டா இருக்கிற. எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி இப்போ என்ன பண்ணுறாரு பாருங்க. அடுத்தது, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திர மோதிரத்தை கழற்றி. சொல்லுங்க, பார்வோன் யாருங்க? ராஜா. தன் கையில் போட்டிருந்த தன் முத்திர மோதிரத்தை கழற்றி. தேவன் யாரு? அங்க தேவன் யாரு? முத்திரை மோதிரம் என்றால் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அவருடைய கரத்தில் இருக்கிற முத்திரை மோதிரம். அந்த முத்திரை மோதிர கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக எனக்கு முத்திரை மோதிரமாக அவர் எனக்கு, சொல்லுங்க, அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ என் முத்திரை மோதிரம் யாரு? இயேசு. அதெல்லாம் ஒரு நாள் டாபிக் ஏற்கனவே எடுத்திருக்கேன். முடிஞ்சால் நான் எடுக்கிறேன். நான் பரலோக ராஜ்யம் நான் பார்த்து நான் அதை எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பார்வோன் வந்து கயிற்றி கொடுத்துட்டானோ, இப்போ நீங்கள் யாரை உக்காந்துக்கிறீங்க? இப்போது முத்திர மோதிரம் எது கைட்டி கொடுக்குறாங்க தெரியுங்களா? அந்த முத்திர மோதிரம் யார் கையில் இருக்கோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி அந்த தேசமே கீழ்ப்படியணும். அவன் கையை அசைக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? கையை அசைக்காமல் தான் இருக்கணும். காலை நீ ஆட்டக்கூடாதுன்னா கட்சி வரலாம் காலை ஆட்டாமல் தான் இருக்கணும். அவன் சொல்லுக்கு எல்லாம் கீழ்ப்படிந்து தான் ஆகணும். காரணம், முத்திரை மோதிரம் அவனுடைய கையில் இருக்குது. யார் கொடுத்தா? பார்வோன் கொடுத்தான். இப்போ முத்திரை மோதிரமாகிய இயேசு கிறிஸ்து யார்கிட்ட இருக்கிறாரு? தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. என் சொல்லுக்கு எல்லாம் கீழ்ப்படியும். பாருங்க, யோசேப்பு கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி. அந்த மெல்லிய வஸ்திரம் என்ன தெரியுங்களா? நீதி என்றும் மார்க்கவசம். சொல்லுங்க, அதுதான் நீதி, தேவனுடைய நீதி. அந்த தேவனுடைய நீதி எனக்கு உடுத்தியிருக்கிறார். பொன் சரப்பணியை என் கழுத்திலே தரித்து, அடுத்த வார்த்தை, தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை, சொல்லுங்க, இந்த உலகத்துக்கும் சரி எல்லாத்துக்கும் தேவன் என்னை கோடிக்கு அதிகாரி ஆக்கியிருக்கிறார். என்னை நல்ல சுகத்துக்கு என்ன அதிகாரி ஆக்கியிருக்கிறார். நான் எனக்கு மாத்திரம் இல்லை, நான் யாருக்கெல்லாம் சுகம் உண்டாவதாகன்னு சொல்கிறேனோ அங்கேயும் சுகம் உண்டாகும். உங்கள் வாயில் வல்லமை இருக்குது. சொல்லுங்கள், உங்கள் வாயில் வல்லமை இருக்குது. காரணம், நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். எல்லா அதிகாரத்தையும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் தேவ சாயலாகவே இருக்கிறேன். நான் நீதினால் இப்போது ஸ்திரப்பட்டு இருக்கிறேன். இப்போ எத்தனை பேர் நீதினால ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க? நான் நீதிமான் எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் நீதியிலே ஸ்திரப்பட்டு இருக்கிறேன். ஆகையால் கொடுமைக்கு தூரமாவேன், பயம் இல்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். அது என்னை அணுகுவதில்லை. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துவேன், அது என்னை குற்றப்படுத்த முடியாது. சொல்லுங்க, நீதிமான் நான். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானாக இருக்கிறேன். சுகத்தோடு நான் கடந்து செல்கிறேன். எனக்கு மாத்திரம் அல்ல, நான் யாரெல்லாம் நினச்சி நான் ஜெபம் பண்ணுறேனோ அவங்களுக்கும் அந்த சுகம் வல்லமை போய் அடையும். நாம் எழுந்திருப்போம்.